சாய் பக்தர்களுக்கு வணக்கம். இந்த பதிவு முழுக்க ஆண் பிள்ளைகள் இவர்களுக்கான பதிவு. திருமணத்திற்கு பின்பு திருமண வாழ்க்கை சுகமாக இருக்க செய்ய வேண்டிய முக்கிய சில விஷயங்களை இன்று நாம் பார்க்க போகின்றோம். பலர் முன் உன் மனைவியை திட்டக்கூடாது. எந்த இடத்திலும் மனைவியை விட்டு கொடுத்து பேசக்கூடாது. முக்கிய விழாக்களுக்கு சேர்ந்து போக வேண்டும். மனைவியிடம் கலந்து ஆலோசிக்க வேண்டும். சொல்வதை பொறுமையாக கேட்க வேண்டும். மனைவியின் கருத்தை ஆதரிக்க வேண்டும், மதிக்க வேண்டும். வித்தியாசமாக ஏதாவது செய்தால் ரசிக்க வேண்டும், பாராட்ட வேண்டும். பணம் மட்டும் குறிக்கோள் அல்ல. பணம் மட்டும் குறிக்கோள் அல்ல. குழந்தை, குடும்பம் இவற்றுக்கு உரிய முக்கியத்துவம் தந்து நடந்து கொள்ள வேண்டும். மாதம் ஒரு முறையாவது வெளியில் அழைத்து செல்ல வேண்டும். ஆண்டுக்கு ஒரு முறையாவது சுற்றுலா செல்ல வேண்டும். பிள்ளைகளின் படிப்பை பற்றி அக்கறையுடன் கேட்க வேண்டும். வாரம் ஒரு முறையாவது மனம் விட்டு பேச வேண்டும். ஒளிவு மறைவு கூடாது. மனைவியை நம்ப வேண்டும். முக்கியமானவற்றை மனைவியிடம் கூற வேண்டும். மனைவியிடம் அடுத்த பெண்களை பாராட்டக்கூடாது. அடுத்தவர் மனைவி அழகாக இருக்கின்றாள் என்ற எண்ணாமல் தனக்கு கிடைத்ததை வைத்து சந்தோஷப்பட வேண்டும். தனக்கு இருக்கும் கஷ்டம்தான் மனைவிக்கும் இருக்கும் என்று எண்ண வேண்டும். சின்ன சின்ன தேவைகளை நிறைவு செய்ய வேண்டும். சிறு சிறு உதவிகள் செய்ய வேண்டும். குழந்தைகள் அசிங்கம் செய்துவிட்டால் இது உன் குழந்தை என்று ஒதுக்கக்கூடாது. அம்மாவிடம் காட்டும் பாசத்தை மனைவியுடனும் காட்ட வேண்டும். ஏனென்றால் மனம் சலிக்காமல் அம்மாவை விட, அக்கா தங்கைகளை விட அதிகமாக கவனிக்கக்கூடியவள் மனைவி. நேரத்திற்கு சாப்பிட வேண்டும். எங்கு சென்றாலும் மனைவியிடம் சொல்லிவிட்டு செல்ல வேண்டும். சொன்ன நேரத்திற்கு வர வேண்டும். சாப்பாடு வேண்டும் என்றால் முன்கூட்டியே சொல்ல வேண்டும். மனைவியின் பிறந்த நாள் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் வீட்டை நினைப்புடன் இருக்க வேண்டும். மனைவிக்கு பிடித்தவற்றை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். பொய், சூது, மது, மாது போன்ற தீய பழக்கங்கள் கூடாது. மனைவி வீட்டாரை பற்றி மனைவியிடம் குறை சொல்லக்கூடாது. கை செலவுக்கு பணம் தர வேண்டும். 2 பேரும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நீயா நானா என்று பார்த்தால் குடும்ப வாழ்க்கை உடைந்துவிடும். ஒருவர் பெரியவர் என்றால் ஒருவர் சிறியவராக விட்டு கொடுத்து போனால் பிரச்சனைகள் இல்லை. இங்கு பல பேர் மன வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திப்பது சகஜமாகிவிட்டன.
ஒன்றாக இருக்கும்போது ஒருவருடைய அருமை ஒருவருக்கு தெரிவதில்லை. சண்டை பெரிதாகி பிரிந்த பின்பு அவர்களை ஏங்கி தவிக்கின்றார்கள். இந்த தவறுகள் வராமல் தடுக்கத்தான் இந்த பதிவு. திருமண வாழ்க்கை என்பது கடவுளால் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அதை நாம் சந்தோஷமாக அனுபவித்து வாழ வேண்டும். வாழும் காலம் கொஞ்ச காலம். இங்கு மனைவியும் கணவனும் சந்தோஷமாக வாழ ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்வது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் வாழ்க்கையில் சந்தோஷத்திற்கு. இங்கு பல பேர் அந்த எண்ணம் இல்லாதவர்களே பல பிரச்சனைகளை சந்திக்கின்றார்கள். இரண்டு பேரும் வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒருவர் உண்மையாக நேர்மையாக இருந்தால் பல பிரச்சனைகள் வருவது குறைக்கப்படும். உனக்கென்ன பண தேவை, உனக்கு வேண்டியதை நான் செய்துவிட்டேனே என்று குறை கூறக்கூடாது. நம்மிடம் கேட்காத செலவுகள் அவர்களுக்கு இருக்கலாம். அதனால் அவர்களிடமும் குறிப்பிட்ட பணத்தை கொடுக்கலாம் செலவிற்காக. இப்படி சிறு சிறு விஷயங்கள் செய்வதன் மூலமாக நிச்சயம் மன வாழ்க்கை என்பது சந்தோஷமாக அமையும். முன்பெல்லாம் கூட்டு குடும்பம் இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ள ஆட்கள் இருந்தார்கள். அதனால் கணவன் மனைவிக்குள் வரக்கூடிய பிரச்சனை மிக குறைவாக இருந்தன. காரணம், தீர்த்து வைப்பதற்காக தாத்தா பாட்டி என்று பல பேர் இருந்தார்கள். ஆனால் இன்று நவீன காலகட்டத்தில் கூட்டு குடும்ப வாழ்க்கை என்பது மிக குறைவு. கிராமப்புறங்களில் மட்டுமே அது சாத்தியமாக உள்ளது. நகரப்புறங்களில் கணவன் மனைவி 2 பேர் பிள்ளைகள் இவ்வாறு சிறு சிறு குடும்பமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கணவன் மனைவியிடம் மூஞ்சி கொடுத்து பேசுவதில்லை, மனைவி கணவனிடம் மூஞ்சி கொடுத்து பேசுவதில்லை. இப்படி 2 பேருமே எதிரும் புதிருமாக இருந்து குடும்ப வாழ்க்கையை வாழாமல் நரகமாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் கூடாது என்கின்றோம். இந்த பதிவு அதற்காகத்தான். இந்த வாழ்க்கை என்பது மிக மிக சிறியது. 25 வருடம் 27 வருடம் உன்னுடைய இளமை பருவம் முடிந்து வாழ்க்கை என்னும் வட்டத்தில் நீங்கள் திருமணத்தில் காலெடுத்து வைத்து ஒரு 10 வருடமோ 15 வருடமோ அல்லது 20 வருடமோ இதுதான் உங்களுடைய இடைப்பட்ட சந்தோஷமாக வாழக்கூடிய காலம். அதற்கு பிறகு பிள்ளைகளுக்காக உழைக்க வேண்டிய காலம் வந்துவிடும். இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழாமல் எதிரும் புதிருமாக இருந்தால் நிச்சயம் உங்களை விட ஒரு ஏமாளி இந்த உலகத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள். அதனால் திருமண வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். நிச்சயம் விட்டு கொடுத்தோர் கெட்டு போவதில்லை என்ற ஒரு பழமொழியின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். ஓம் சாய்ராம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சாய்பாபா சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.